Hi all, welcome to GK Shankar Learning Institute Current Affairs Series. ஸோ நம்ம இந்த வீடியோவில் October 3, 4 and 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழகத்தில் பேறுகால உயிரிழப்புகளை தடுப்பதற்காக யாருடைய தலைமையில் மாநில அளவிலான செயலாக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு சுப்ரியா சாஹூ. தமிழக சுகாதாரத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ அவர்களுடைய தலைமையில் தான் குழு வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. பேறுகால உயிரிழப்பு, ஸோ மெட்டர்னல் மொர்டாலிட்டி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக தமிழக அரசால் பார்த்திங்கன்னா மாநில அளவில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவில் 18 பேர் இருக்க போகிறாங்க. இந்த குழு யாருடைய தலைமையில் செயல்பட இருக்குன்னா தமிழக சுகாதாரத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ அவர்களுடைய தலைமையில் தான் செயல்பட இருக்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் நிகழாண்டு பேறுகால உயிரிழப்பு விகிதம் எடுத்துக்கிட்டோன்னா 1,00,000 பிரசவங்களுக்கு 45.5 அளவில் இருக்குது. இதை குறைக்கிறதுக்காக தான் குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பேறுகால உயிரிழப்பு ஏற்படக்கூடிய முக்கிய காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா பிரசவத்துக்கு பிறகு ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு, உயர் இரத்த அழுத்தம், கிருமி தொற்று, இதய பாதிப்புகள் தான் முக்கிய காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது சார்ந்த நடவடிக்கைகள் எடுத்து உயிரிழப்புகள் குறைக்க இருக்கு. ஸோ இந்த குழு அடுத்த 2 ஆண்டுக்குள் பேறுகால உயிரிழப்பு விகிதத்தை லட்சத்துக்கு 10ஆக குறைக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த குழு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆட்சியருடைய தலைமையில் 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட இருக்கு. ஸோ இந்த குழுவும் பேறுகால உயிரிழப்பு தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த குழு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுக்குள்ள பேறுகால உயிரிழப்பு விகிதம் இப்போ 45.5 இருக்கு இல்லையா, இதை 10ஆக குறைக்க இருக்கிறாங்க. அதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்த இருக்கிறாங்க. அப்போது இந்த கேள்வியில் தமிழகத்தில் பேறுகால உயிரிழப்புகளை தடுப்பதற்காக யாருடைய தலைமையில் மாநில அளவிலான செயலாக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது? சுப்ரியா சாஹூ. அடுத்தது, தூய்மை இந்தியா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் 2014. ஸோ தூய்மை இந்தியா இயக்கம் ஸ்வச் பாரத் மிஷன் 2014 அக்டோபர் 2 இந்தியாவில் தொடங்கப்பட்ட இயக்கம். ஸோ நாட்டில் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதோடு திறந்தவெளி கழிப்பிடங்களே இல்லாத நிலையை உருவாக்குவதற்காக இந்த இயக்கம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. ஸோ 10 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்காக நிகழ்ச்சி டெல்லியில் நடந்தது. ஸோ இதில் பிரதமர் மோடி கலந்துக்கிட்டு திட்டங்களை தொடங்கி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 வருஷத்தில் இந்த இயக்கத்தின் மூலமாக இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், ரெக்கார்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். தூய்மை இந்தியா மற்றும் அடல் மறுசீரமைப்பு நகர்ப்புற மேம்பாட்டு இயக்கத்தின் கீழே நாடு முழுவதும் 10,000 கோடி மதிப்பில் கழிவு நீர், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்பட பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாரு. அடுத்தது இந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த இயக்கத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், ரெக்கார்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். தூய்மை இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த இயக்கத்தால் இந்தியாவில் ஆண்டுக்கு 60,000 முதல் 70,000 வரை குழந்தைகளின் உயிர் காக்கப்படுவதாக சர்வதேச ஆய்வறிக்கை கூறுகிறது. அத்துடன் வீட்டிலேயே கழிப்பறை கட்டப்படுவதால் 90% பெண்கள், இந்தியாவில் 90% பெண்கள் பாதுகாப்பாக உணர்வதாக யூனிசெஃப் அறிக்கை சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் வயிற்றுப்போக்கால் நேரிடும் உயிரிழப்புகள் குறைக்கப்பட்டிருக்கு. 2014ஆம் ஆண்டு தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது இல்லையா, அப்போதிலிருந்து 2019 வரை 3 லட்சம் உயிர்கள் காக்கப்பட்டுள்ளதா உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவை பாராட்டியிருக்கு. அப்போது இந்த கேள்வியில் தூய்மை இந்தியா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014 அக்டோபர் 2. அடுத்த கேள்வி, நாடு முழுவதும் பழங்குடியினரின் மேம்பாட்டுக்காக தர்தி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஜார்க்கண்ட்.
தர்தி ஆபா ஜன்ஜாதியா கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம். ஸோ இது அக்டோபர் 2 வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி அவர்களால். ஸோ எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜார்க்கண்டில் நடந்த நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஸோ ஜார்க்கண்டில் ஹசாரிபாக்கில் நடந்த நிகழ்ச்சியில் தான் இந்த திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த திட்டம் பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அதே நிகழ்ச்சியில் இன்னும் சில திட்டங்கள் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த திட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பழங்குடியினரோட மேம்பாட்டுக்காக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த தர்தி ஆபா ஜன்ஜாதியா கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் இந்தியா ஃபுல்லாக பார்த்தோன்னா 549 மாவட்டங்கள்லேருந்து 65,000 பழங்குடியின கிராமங்கள் வந்துட்டு பயனடைய இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 கோடிக்கும் அதிகமான பழங்குடியினர் வந்துட்டு இந்த திட்டத்தால் பயனடைய இருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்துக்காக 80,000 கோடி பார்த்திங்கன்னா செலவிடப்பட உள்ளது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில திட்டங்கள் வந்துட்டு தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தோம், அதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த ஜன்மான் திட்டம் இதுவுமே வந்துட்டு பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் 2023. ஸோ இந்த திட்டத்தின் கீழே 2,800 கோடி மதிப்பில் 40 புதிய ஏகலைவா பள்ளிகள் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆயில் இந்தியா நிறுவனம் சார்பில் நாடு முழுவதும் 25 அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் வந்துட்டு அமைக்கும் திட்டம் வந்துட்டு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அஸ்ஸாமில் 4 இடங்களில் பார்த்திங்கன்னா ஆலைகள் அமைக்க பிரதமர் மோடி வந்துட்டு அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு. அப்போது இந்த கேள்வியில் நாடு முழுவதும் பழங்குடியினரின் மேம்பாட்டுக்காக தர்தி ஆபா பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? ஜார்க்கண்ட். அடுத்த கேள்வி, சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 2016ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. ஸோ அண்மையில் பிரதமர் மோடி தலைமையில் பார்த்திங்கன்னா பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. ஸோ இந்த கூட்டத்தில் சில திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு திட்டம் தான் இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம். ஸோ இந்த திட்டம் அது மட்டும் இல்லாமல் ஒப்புதல் கொடுத்துருக்கக்கூடிய மற்ற திட்டங்களையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம். ஸோ இந்த திட்டம் எடுத்துக்கிட்டோன்னா 2016 தொடங்கப்பட்டது. அப்போ வந்துட்டு அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கல. இப்போ தான் பார்த்திங்கன்னா இதற்கான ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்கான நிதிக்கு வந்துட்டு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த திட்டம் எடுத்துக்கிட்டோன்னா சென்னையில் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு 128 நிலையங்களுடன் 3 வழித்தடங்களில் செயல்பட இருக்குது. ஸோ அந்த 3 வழித்தடங்கள் என்னென்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். ஸோ மாதவரம் டு சிப்காட் இடையிலான 45.8 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட முதல் வழித்தடம். ஸோ முதல் வழித்தடத்தில் 50 நிலையங்கள் வந்துட்டு அமைக்கப்பட இருக்குது. அதே போல் கலங்கரை விளக்கம்லேருந்து பூந்தமல்லி இடையிலான 26.1 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட 2வது வழித்தடத்தில் 30 நிலையங்களும், அடுத்து மாதவரம் டு சோழிங்கநல்லூர் இடையிலான 47 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட 3வது வழித்தடத்தில் வந்துட்டு 48 நிலையங்கள் வந்து அமைக்கப்பட இருக்குது. ஸோ இதில் 21 நிலையங்களில் பயனாளிகள் வந்துட்டு மற்ற போக்குவரத்து வசதிகளுடன் ஒருங்கிணைக்கும் வகையில் வந்துட்டு திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 2027ஆம் ஆண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த திட்டமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா சென்னையில் வந்துட்டு 173 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் அமைப்பு வந்துட்டு செயல்பட இருக்குது. ஸோ இந்த திட்டத்துக்கான நிதி வந்துட்டு ஒதுக்கியிருக்கிறாங்க இல்லையா, அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா 63,246 கோடி வந்துட்டு இந்த திட்டத்துக்காக நிதி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் மத்திய அரசு எவ்வளோ, மாநில அரசு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மத்திய அரசோட முதலீடு மற்றும் துணை கடன் வந்துட்டு 7,425 கோடி. ஸோ தமிழக அரசு எடுத்துக்கிட்டோன்னா முதலீடு மற்றும் துணை கடன் வந்துட்டு 22,000
228 கோடி. அதே இருதரப்பு மற்றும் பன்முக பிரதான கடன் எடுத்துக்கிட்டோன்னா 33,593 கோடி. ஸோ மொத்தமாக 63,246 கோடி பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்துட்டு செலவிட இருக்கிறாங்க. அதுக்கான ஒப்புதலும் அமைச்சரவை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை வந்துட்டு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மத்திய வேளாண் அமைச்சகத்தின் கீழே செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து மத்திய நிதியுதவி திட்டங்கள், ஸோ நிதியுதவி திட்டங்கள் மட்டும்தான் ஒன்றிணைத்து 2 புதிய திட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த திட்டங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம், அது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்பில் தன்னிறைவை அடைய கிருஷோநதி திட்டம். ஸோ இந்த 2 திட்டம் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்கு அமைச்சரவை வந்துட்டு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த திட்டம் வந்துட்டு 1,1321.61 கோடியில் பார்த்திங்கன்னா செயல்பட இருக்குது. ஸோ இந்த திட்டம் வந்துட்டு முழுக்க மாநில அரசுக்கிட்டே வந்துட்டு கொடுத்துருவாங்க செயல்படுத்துறதுக்கு. ஸோ மாநில அரசு வந்துட்டு அவங்களுடைய தேவைக்கேற்ப நிதியை வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய சமையல் எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் பார்த்திங்கன்னா அடுத்த 7 ஆண்டுகளில் 10,103 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை வந்துட்டு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இயக்கத்து மூலயமா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி வந்துட்டு 2030-31 ஆண்டுக்குள்ளே வந்துட்டு 6.97 கோடி டன்னாக உயர்த்த இலக்கு வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 40 லட்சம் ஹெக்டர்களுக்கு எண்ணெய் வித்து சாகுபடியை விரிவுபடுத்த நடவடிக்கையும் எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தரமான வித்துக்கள் சரியான நேரத்தில் மாநிலங்களுக்கு கிடைப்பதற்காக வலைத்தளம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அறிமுகப்படுத்தப்பட இருக்குது. அந்த வலைத்தளம் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா சதி. ஸோ இது இல்லாமல் ஒரு 5 மொழிகளுக்கு வந்துட்டு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல்ல செம்மொழி அந்தஸ்து எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இலக்கிய தொன்மை மற்றும் வரலாற்று பதிவுகள் உள்ளிட்ட உயர் தகுதிகளின் கீழே தான் செம்மொழி அந்தஸ்து ஒரு மொழிக்கு மத்திய அரசு கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா ஆல்ரெடி 6 மொழிகளுக்கு வந்துட்டு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது புதிதாக 5 மொழிகளுக்கு கொடுக்கறதுக்காக அமைச்சரவை பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அந்த புதிதாக இருக்கக்கூடிய 5 மொழிகள் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ மகாராஷ்டிரத்தோட மராத்தி, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தோட பாலி மற்றும் பிராகிருதம், மேற்கு வங்கத்தோட வங்கமொழி, அசாமோட அசாமி. ஸோ இந்த 5 மொழிகளுக்கு வந்துட்டு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கறதுக்காக மத்திய அமைச்சரவை பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய 6 மொழிகள் பார்த்தோன்னா 2004 ஆண்டு முதல்ல எந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டதுன்னா தமிழ் மொழிக்கு தான். அதுக்கப்புறமா சமஸ்கிருதத்துக்கு 2005 ஆண்டு, தெலுங்குக்கு எடுத்துக்கிட்டோன்னா 2008, கன்னடம்க்கு 2008, மலையாளம்க்கு 2013, ஒடியாவுக்கு பார்த்திங்கன்னா 2014 ஆண்டுகளில் வந்துட்டு செம்மொழி அந்தஸ்து மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த கேள்வியில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016. ஸோ அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கக்கூடிய இன்னும் சில திட்டங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, தமிழகத்தில் வானிலை முன்னெச்சரிக்கை தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்கும் டிஎன் அலர்ட் மொபைல் செயலியை வெளியிட்டவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ராமச்சந்திரன். ஸோ பொதுமக்களுக்கு வானிலை முன்னெச்சரிக்கை வழங்கும் டிஎன் அலர்ட் செயலியை வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வந்துட்டு தொடங்க இருக்குது. கண்டிப்பாக நிறைய மழை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்காக தமிழக அரசு பார்த்திங்கன்னா நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் டிஎன் அலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் செயலியை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு வானிலை முன்னெச்சரிக்கைகள் வந்துட்டு இந்த செயலி வழங்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம முன்னாடியே ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த செயலியில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த செயலியில் நம் இருப்பிடம் சார்ந்த வானிலை மற்றும் முன்னெச்சரிக்கை செய்திகளை பொதுமக்கள் தமிழிலே அறிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி பைலிங்குவலில் தான் இருக்கும், இங்கிலீஷில் கூட இருக்கும். ஸோ தமிழையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். அடுத்து 4 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, மலைமானி வாரியாக தினசரி பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் தற்போதைய நீர் இருப்பு விவரம், தங்களது இருப்பிடம் வெள்ள அபாயத்துக்கு உட்பட்டதா, ஸோ இது போன்ற தகவல்கள் வந்துட்டு இந்த செயலி மூலம் நம்ம அறிந்துக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் பேரிடர் மற்றும் கனமழை காரணமாக பாதிப்புக்குள்ளாகும் மக்கள் தங்கள் புகார்களை பதிவு செய்யவும் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளவும் இந்த செயலியில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆப்பை நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லைனா iOS ஆப் ஸ்டோரில் வந்துட்டு பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது தமிழகத்தில் வானிலை முன்னெச்சரிக்கை தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்கும் டிஎன் அலர்ட் மொபைல் செயலியை வெளியிட்டவர் யாருன்னா சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் தான் வெளியிட்டிருக்கிறாங்க, வருவாய்த்துறை அமைச்சர். ஸோ இந்த ஆப் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் ஆக்சிஜன் பறவை பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மகாராஷ்டிரா. ஸோ இந்த பூங்காவை திறந்து வைத்தவர் யாருன்னா மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் தான் இந்த பூங்காவை திறந்து வச்சிருக்கிறாங்க. இந்த பூங்கா கரெக்டாக எங்கே இருக்குன்னா நாக்பூர் ஹைதராபாத் தேசிய நெடுஞ்சாலை 44 ஒட்டி ஜம்தாவிற்கு அருகில். ஸோ இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் தான் இந்த பூங்கா வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பூங்கா வந்துட்டு பறவைக்கான சரணாலயமாக மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் பயன்படும் வகையில் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த கேள்வியில் இந்தியாவின் முதல் ஆக்சிஜன் பறவை பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா. அடுத்த கேள்வி, பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்தில் தொழில் பயிற்சி பெறுவோருக்கு ஓராண்டுக்கு மாதம் ரூபாய் டேஷ் நிதியுதவி அளிக்கப்பட உள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 5000. பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிப்பதற்காக அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ இந்த திட்டத்தை பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திட்டம் பற்றி பார்த்தோன்னா தொழில் பயிற்சி பெறுவோருக்கு ஓராண்டுக்கு மாதம் வந்துட்டு 5000 ரூபாய் நிதி உதவியும், அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு மானியமாக 6000 வந்துட்டு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. மொத்தமாக தொழில் பயிற்சி பெறுவோருக்கு 66000 வந்துட்டு கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தில் இப்போது சிஎஸ்ஆர் நிதி அடிப்படையில் 500 முன்னணி நிறுவனங்கள் வந்துட்டு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் பயிற்சி பெற விருப்பம் இருக்கிறவங்களுக்காக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பயிற்சி பெற விருப்பம் இருக்கக்கூடிய 21 வயது முதல் 24 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்துட்டு ஆன்லைன் மூலம் அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் தகுதியானவர்களின் பட்டியலை வந்துட்டு அக்டோபர் 26ஆம் தேதி கம்பெனிகள் விவகாரத்துறை அமைச்சகம் வந்துட்டு வெளியிடும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களை வந்துட்டு நிறுவனங்கள் நவம்பர் 7ஆம் தேதி தேர்வு செய்யும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேர்வு செஞ்சதுக்கு அப்புறமா பயிற்சி வந்துட்டு அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு வந்துட்டு 800 கோடி வந்துட்டு செலவிட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 1 கோடி பேருக்கு தொழில் பயிற்சி அளிக்க இலக்கம் வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த கேள்வியில் பிரதமரின் தொழில் பயிற்சி திட்டத்தில் தொழில் பயிற்சி பெறுவோருக்கு ஓராண்டுக்கு மாதம் ரூபாய் டேஷ் நிதி உதவி அளிக்கப்பட உள்ளது. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 5000. அடுத்த கேள்வி, வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக சுக்ராயன் 1 விண்கலத்தை எந்த ஆண்டு இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 2028. ஸோ வெள்ளி கிரகம் வீனஸை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ பார்த்திங்கன்னா ஒரு விண்கலத்தை அனுப்ப இருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கான பேர் வந்துட்டு வீனஸ் ஆர்பிட்டார் மிஷன். ஸோ எர்த்தோட ட்வின்னான வீனஸை வந்துட்டு ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ பார்த்திங்கன்னா ஒரு விண்கலத்தை அனுப்ப இருக்கிறாங்க. ஸோ அந்த விண்கலம் பேர் வந்துட்டு சுக்ரயான் 1. ஸோ இந்த விண்கலம் எப்போ விண்ணில் வந்துட்டு செலுத்த இருக்கிறாங்கன்னா 2028 மார்ச் 29 பார்த்திங்கன்னா விண்ணில் வந்துட்டு செலுத்த இருக்கிறாங்க. இதுக்கான அறிவிப்பு வந்துட்டு ரீசெண்டாக இஸ்ரோ கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு வந்துட்டு எவ்வளோ நிதி வந்து செலவிட இருக்கிறாங்கன்னா 1236 கோடி வந்துட்டு செலவிட இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு மத்திய அமைச்சரவை ஒப்புதலும் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இது வந்துட்டு இந்தியா வந்து முதல் முறையாக வெள்ளி கிரகத்தை வந்துட்டு ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. ஸோ இந்த விண்கலம் வந்துட்டு எப்படி வடிவமைக்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த விண்கலத்தில் மொத்தம் 19 அதிநவீன ஆய்வு கருவிகள் வந்துட்டு இடம்பெற இருக்குது. ஸோ அதில் வந்து 16 கருவிகள் வந்து உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட இருக்குது. அதே மாதிரி மிஞ்சி இருக்கக்கூடிய 3 சாதனங்கள் வந்துட்டு இந்தியா, ரஷ்யா, ஜெர்மனி, ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் பங்களிப்பில் வந்துட்டு வடிவமைக்கப்பட இருக்கு. ஸோ அனைத்து தயாரிப்பு பணிகளையும் முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த விண்கலம் வந்துட்டு LVM-3 ராக்கெட் மூலயமா, ஸோ லான்ச்சிங் வெஹிக்கல் மார்க் மூலயமா பார்த்தீங்கன்னா மார்க் 3 மூலயமா விண்ணில் வந்துட்டு செலுத்திருக்கிறாங்க. மார்ச் 29, 2028. ஸோ இந்த விண்கலம் வந்துட்டு ஜூலை 19, 2028 வந்துட்டு வெள்ளி கிரகத்தை சென்றடையும் சொல்லியிருக்கிறாங்க. 112 நாட்கள் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எடுத்துக்கும் அந்த வெள்ளி கிரகத்தை சென்றடைய. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா வெள்ளி கிரகத்தின் மேற்பரப்பில் இருந்து குறைந்தபட்சம் 500 கிலோமீட்டர் தூரமும் அதிகபட்சம் எடுத்துக்கிட்டோன்னா 60,000 கிலோமீட்டர் தூரமும் கொண்ட நீள்வட்ட சுற்றுப்பாதையில் வந்துட்டு இந்த விண்கலம் நிலைநிறுத்தப்பட இருக்குது. ஸோ நிலைநிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா விண்கலம் வந்துட்டு வெள்ளி கிரகத்தில் இருக்கக்கூடிய வளிமண்டலம், மேற்பரப்பு மற்றும் இதர புவியியல் அம்சங்களை வந்துட்டு ஆய்வு செய்ய தொடங்கிடும். ஸோ ஆய்வு செய்து நம்மளுக்கு தரவுகளை வந்துட்டு வழங்கும். அப்போது இந்த கேள்வியில் வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக சுக்ரயான் 1 விண்கலத்தை எந்த ஆண்டு இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 2028. அடுத்த கேள்வி, சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள கார்லோஸ் அல்கராஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆவார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஸ்பெயின். ஸோ கார்லோஸ் அல்கராஸ் பற்றி பார்த்தோன்னா சீன ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் இது இவரோடது முதலாவது பட்டம். அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் நடாலுக்கு பிறகு சீன ஓப்பனில் சாம்பியனான முதல் ஸ்பெயின் வீரர் வந்துட்டு இவர் ஆவார். ஸோ இன்னும் 2 டேட்டாஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது கொக்கோ உலக கோப்பை போட்டி இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. ஸோ முதலாவது கொக்கோ உலக கோப்பை போட்டி வந்துட்டு இந்தியாவில் அடுத்த வருஷம் நடக்க இருக்குது. ஸோ கொக்கோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும் இன்டர்நேஷ்னல் கொக்கோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் கொக்கோ ஃபெடரேஷன் வந்துட்டு சேர்ந்து இந்த போட்டியை அடுத்த ஆண்டு இந்தியாவில் வந்துட்டு நடத்த இருக்கிறாங்க. ஸோ இந்த போட்டியில் 6 கண்டம்லேருந்து 24 நாடுகள் பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த 24 நாடுகள்லேருந்து 16 ஆண்கள் மற்றும் 16 பெண்கள் அணி வந்துட்டு கலந்துக்க இருக்கிறாங்க. ஸோ அப்போது முதலாவது கொக்கோ உலகக்கோப்பை போட்டி வந்துட்டு இந்தியாவில் அடுத்த வருஷம் நடக்க இருக்குது. அதே மாதிரி மகளிருக்கான 9வது ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்துட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த கேள்வியில் சீனா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள கார்லோஸ் அல்காரஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆவார்? ஸ்பெயின். அது மட்டும் இல்லாமல் முதலாவது கொக்கோ உலகக்கோப்பை போட்டி இந்தியாவில் அடுத்த ஆண்டு வந்துட்டு நடைபெற இருக்குது. ஸோ மகளிருக்கான 9வது ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 25 மீட்டர் பிஸ்டல் ஆடவர் அணிகள் பிரிவில் இந்திய அணி வென்றுள்ள பதக்கம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு தங்கப்பதக்கம் தான் வந்துட்டு வென்றிருக்கிறாங்க. இந்த போட்டி பெருவில் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்திய அணி யாருன்னு சொல்லி பார்க்கலாம். முகேஷ் நெலவள்ளி, ராஜ்வர்தன் பாட்டில், ஹர்சிமர் சிங். ஸோ இவங்க 3 பேர் அடங்கிய இந்திய அணி தான் வந்துட்டு தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. இந்த கேள்வியில் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 25 மீட்டர் பிஸ்டல் ஆடவர் அணிகள் பிரிவில் இந்திய அணி வென்றுள்ள பதக்கம் தங்கப்பதக்கம். அடுத்தது முக்கிய தினங்கள். ஸோ அக்டோபர் 3, 4 மற்றும் 5க்கான முக்கிய தினங்கள், இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அக்டோபர் 4க்கான இம்பார்ட்டன்ட் டே உலக விலங்குகள் தினம், வேர்ல்டு அனிமல் டே. இந்த இயருக்கான தீம் வந்துட்டு த வேர்ல்டு இஸ் தேர் ஹோம் டு. ஸோ முதல்ல அனுசரிக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1925. ஸோ அக்டோபர் 5 எடுத்துக்கிட்டோன்னா உலக ஆசிரியர் தினம், வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா வேல்யூவிங் டீச்சர்ஸ் வாய்ஸஸ்.
டுவர்ட்ஸ் அ நியூ சோஷியல் கான்ட்ராக்ட் ஃபார் எஜுகேஷன். ஸோ முதல்ல அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 1994. ஸோ நம்ம அக்டோபர் 3, 4 and 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.